கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் உபாகமம் 30வது அதிகாரம் 15 20 வரைக்கும் நம்ம வாசிப்போம். உபாகமம் 30:15. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்தரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்றான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்ததான ஒரு காரியம் ரெண்டையும் நான் உனக்கு முன்னாடி வைக்கிறேன். நீ ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு பழுகி பெருகும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தரில் அன்பு கூர்ந்து ஜீவனை பற்றிக்கொள். அதுதான் ஆண்டவர் சொன்னதான ஒரு காரியம். இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். இந்த தீர்மானம் எடுக்கக்கூடியதான சுயாதீனத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். ஆதாம் ஏவாள் அவர்களை படைக்கும் பொழுது அங்கே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்கதான மரத்தையும் அது நடுவில் வைத்திருந்தார். இதை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று மாத்திரம் சொன்னார். ஆனால் ஜீவ விருட்சத்தை குறித்து அவர் ஒன்றும் சொல்லவில்லை. நீ எல்லா மரத்தினுடைய கனியும் புசிக்கலாம் என்று சொன்னார். அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை புசிக்கும் பொழுது அவன் என்றென்றைக்கும் வாழக்கூடியதான ஒரு ஸ்லாக்கியம் அவனுக்கு இருக்கிறது. எப்பொழுது இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்கிறானோ அப்பொழுது அவனுக்கு மரணம் நேரிடும். இதுதான் நம்ம ஆதியாகமத்திலிருந்து அறிஞ்சிருக்கிறோம். மரணம் என்றால் என்ன, அதுக்கு அந்த ஒரிஜினல் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, செப்பரேட், அதாவது பிரித்தல், பிரிக்கப்படுதல்னு அர்த்தம் மரணம். இந்த மரணம் என்று வரும்பொழுது ரெண்டு விதமான மரணம் இருக்குது. ஒன்று சரீர பிரகாரமான மரணம், இன்னொன்று ஆவி அல்லது ஆத்துமாவுக்குள்ளதான மரணம். சரீர பிரகாரமான மரணம் என்றால் சரீரமும் ஆவி ஆத்துமாவும் பிரிகிறது. அதுக்கு பேர் தான் சரீர மரணம். சரீரத்திலிருந்து ஆவியும் ஆத்துமாவும் பிரிந்து போகிறதுக்கு பேர் சரீர மரணம். ஆத்தும மரணம்னா தேவனிடத்திலிருந்து ஆவியும் ஆத்துமாவும் பிரிகிறது, ஆவிக்குரிய மரணம். இப்போ ஆண்டவரின் தேவன் இந்த இடத்துல சொன்னது என்னென்னா, நீ சாகவே சாவாய் என்று சொன்னால் எந்த மரணத்தை அவர் குறிப்பிடுகிறார் என்றால், தேவனை விட்டு நீ பிரிந்து விடுவாய். அப்போ ஏன் அவர் மறுபடியும் 900 வருஷம் கழித்து செத்தார் அப்படின்னா, அதுதான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலையே. என்றென்றும் வாழ்வதற்குரியதான ரகசியம் எங்கே இருக்குன்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தா தான் வாழ முடியும். அதை தான் நம்ம ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் அவர் துரத்தி விடும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ அவன் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மனுஷனாக மாறிட்டான், நம்மில் ஒருவனாக மாறிவிட்டான். 3வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசித்ததுனால அவனுக்கு தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். ஆனால் அதை சாப்பிடும்போது இன்னொன்று என்னென்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் என்னாகும், அவன் என்றென்றைக்கும் வாழ்வான். அப்போ தேவன் நினைச்சார்னா, இனிமேல் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது. புசித்தால் அவன் நம்மை போல நன்மை தீமை அறியத்தக்க மனுஷனாக ஆன பின்னாடி அவன் என்றென்றைக்கு வாழ்ந்தானால் என்ன நடக்கும்? தேவன் ஏதோ அவனுக்கு தண்டனை கொடுக்கறது போல் ஆயிடுச்சேன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை. ஆதியாகமம் 2வது அதிகாரம். சாத்தான் முதல்ல சொன்ன காரியம் என்னன்னாக்கும் ஒரு பொய்.
அது வந்து முழு பொய்யான்னு கேட்டால் இல்லை, அரை பொய் அல்லது முக்கா பொய். என்னென்னா, இந்த மரத்தின் கனியை புசிச்சா தேவனை போல் நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்கவர்கள் ஆகிடுவீங்கன்னு சொன்னால் அது உண்மைதான். அது ஆண்டவரே சொல்கிறாரு, இந்த நம்மை போல் ஆகிட்டானே. பிஹோல்டு என்ன சொல்கிறார் இங்கே வாச்சோம், நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போன ஆனான்னே சொல்கிறார் 3:22. அப்போ சாத்தான் சொன்னது உண்மைதான், நீங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமை அறிவிங்கன்னு. ஆனால் அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத அவன் சொல்லவே இல்லை. விளைவு என்னென்னா, தேவனை விட்டு அவர் பிரிக்கப்படுவான். தேவனை அவன் பார்க்கவே முடியாது. ஏன் இப்போ பயப்படுறான்? இது வரைக்கும் தேவன் வந்து உலாவிக்கிட்டு இருந்தார்ல, குளிர்ச்சியான வேலையில் தேவன் வந்து அவர்களோடு கூட உறவாடிக்கிட்டு தானே இருந்தார். ஆனால் இப்போ வந்து ஏன் பயப்படுறான் அப்படின்னா, இப்போ அவன் வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடினால அவன் தேவனை சந்திக்க முடியாதபடி ஒரு மரணம், ஒரு பிரிவு அவனுக்கு நேரிட்டு விட்டது. இனி அவன் பார்த்தால் அவன் செத்தே போயிடுவான். எப்படி நான் சொல்கிறேன் தெரியுமா? எந்த மரணம் உண்டாகும் பாருங்கள். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 33:20. இந்த சாபத்தின் விளைவு தான் அது. வாசிங்க. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. அப்போ இதுக்கு முன்னாடி ஆதாம் உயிரோடு தானே இருந்தார். பகலின் குளிர்ச்சியான வேலையில் தேவன் வந்து அவரோடு கூட உறவாடுகிறார். ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறார். ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசித்த உடனே என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல ஒரு பகுதியை சொன்னான். அது என்ன அப்படின்னாக்கும், நன்மை தீமை அறிந்து அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு தேவனை போல் இருப்பீங்கன்னு. ஆனால் தேவனை போல் மனுஷன் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கும், தேவனுக்கு முன்பாக மனுஷன் நிற்க முடியாது. அவர் முகத்தை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. ஆனபடியில் தான் அவன் பயந்து போய் ஒளிந்து கொள்கிறான். அப்போ அவனுடைய ஆத்மாவில் பயம் வந்தது எதனாலன்னா, பாவம் செய்தனால. அப்போ முதல்ல சாத்தான் சொன்னது பொய். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சின். ரெண்டாவது என்னென்னா, அந்த ஃபர்ஸ்ட் சின் அதை வந்து அவன் நம்பினான் பாருங்க. அதாவது தேவன் சொல்கிறாரு, இந்த மரத்தின் கனியை புசித்தா நீ வந்து சாகவே சாவாயின்னு. சாத்தான் வந்து அதை சொல்லவே இல்லை. அவன் என்ன சொல்கிறான்னாக்கும், பொய் சொல்கிறான், நீ சாகவே சாவதில்லை. இப்போ 2 பேர் சொல்கிறாங்க. ஒன்று தேவன் சொல்கிறார் நீ சாகவே சாவாய், சாத்தான் சொல்கிறான் நீ சாகவே சாவதில்லைன்னு. இப்போ வந்து ஆதாமுக்கு தேவன் சுயாதீனம் கொடுக்குறார். அந்த மரத்தின் கனியை புசிக்கிறதுக்கும் அவனுக்கு சுயாதீனம் இருக்குது, புசிக்காமல் இருக்கிறதுக்கும் சுயாதீனம் இருக்குது. முதல்ல அவன் சாத்தானுடைய பொய்யை நம்பினான். தன்னை படைத்து தன்னோடு இத்தனை நாள் உறவாடி கொண்டிருந்ததான தேவனுடைய வார்த்தையை அவன் மறந்தான். தேவனை விட சாத்தான் சொல்லுகிறதான அந்த காரியம் நமக்கு அவனுக்கு நன்மையாக தோன்றியது. எனவே அவிசுவாசம், தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் பிசாசனுடைய வார்த்தையை நம்பினான். டிஸ்பிலீஃப் அல்லது அன்பிலீஃப், தேவனுடைய வார்த்தையை நம்ப தவறிவிட்டான். அதன் விளைவு என்ன? அவன் போய் அந்த கனியை அவள் பறித்து புசித்தால் அவனும் அதை வாங்கி உண்டான். உடனடியாக உண்மையிலே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டன. பாதி உண்மையை நிறைவேறிவிட்டது. தேவன் சொன்னதும் நிறைவேறுது. அது என்ன? நீ சாகவே சாவாய். எந்த மரணம் இது? ஆவிக்குரிய மரணம். ஹி வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் காட். இனி அவன் தேவனை பார்த்து அவன் உயிரோடு இருக்கவே முடியாது. அதனால தான் அவன் போடி போய் ஒளிந்து கொண்டான். அருமையானவர்களே, இந்த இடத்துல நான் இந்த சாய்ஸ், இப்போ நம்ம மதுரை போகிறோம்னா எத்தனையோ குறுக்கு ரோடுகள் வருது. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கு. நமக்கு பழகி போனதுனால, வழி தெளிவாய் தெரிகிறதுனால நம்ம ஒவ்வொரு கிராஸ் ரோட்லையும் நின்று யோசிக்கிறதே இல்லை, கிருன்னு போயிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம போய் பழகி போயிடுச்சு, இதான் நேர் வழின்ட்டு. வழி தெரியலன்னு என்ன செய்வோம்? இப்போ ஊருக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன தான் ஜிபிஎஸில் போட்டாலும் அங்கங்கே நம்ம என்ன செய்கிறோம், நின்று சில இடத்துல கேட்குறோம் எப்படி போகணும் அப்படின்னு. அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சரியான தீர்மானம் எடுத்தோம்னா சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். தவறான தீர்மானம் எடுத்தால் நாம் வந்து சுற்றிக்கிட்டு தான் தெரியணும், தவறான வழிக்கு போயிடும். அப்போ ஆண்டவர் வந்து ஏன் இப்படி ஒரு மரத்தை அங்கே வைக்கணும், நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு மரத்தை, அப்புறம் ஏன் இப்படி மனிதனுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்து அவன் சோதிக்கப்படுவதற்கும் தீர்மானம் எடுக்கிறதுக்கும் செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். தீர்மானமே எடுக்காமல் வந்து அவன் வந்து ஒரே வழி தான் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரே மரம் தான், இங்கே நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியே இல்லைன்னா
அவனுக்கு சுயாதீனமும் கிடையாது, அவன் ரோபோட் மாதிரி இருப்பான், அதாவது ஒரு எந்திர மனுஷன் போல் இருப்பான், அவனுக்கு சாய்ஸே கிடையாது, செய்யினா செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ அவன் மேலான ஒரு இடத்துக்கு வரவே முடியாது. பரீட்சையே இல்லைன்னா எல்லாரும் பாஸ், அவங்க மேலான இடத்துக்கு வர முடியாது. பரீட்சைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அதில் வந்து மார்க்கு ரேங்க்கு இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு மேலான ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ இந்த தெரிந்து கொள்ளக்கூடியதான சுயாதீனத்தை தேவன் எதற்காக கொடுத்தார் என்றால் அவனுக்கு நன்மைக்காக கொடுத்தார். அவர் அதனுடைய எச்சரிக்க வேண்டியதை எச்சரித்து விட்டார். ஆனால் மனிதன் தேவன் சொன்ன வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் பிசாசின் வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு, தவறான முடிவு எடுத்ததனுடைய விளைவு தான். அவர்கள் மாத்திரம் அந்த முடிவு எடுக்கலைன்னா அவர் காலங்காலமாக அங்கே வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவர் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருப்பார்கள். என்றென்றைக்கும் அவர்கள் ஆண்டவர் சொல்கிறது போல் அந்த 3:22 வாசிக்கிறது போல் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டே இருந்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுதும் அந்த வழி அடைபட்டு போயிற்று. சரி, இப்பொழுது நான் இப்படி யோசிக்கிறேன், இன்னொரு மாதிரிக்க விளக்கப்பட்ட கனி என்பது எல்லாருக்கும் விளக்கப்பட்ட கனியான்னு கேட்டால் இல்லை. தேவன் மனிதர்களை படைத்தார், அதற்கு முன்னாடியே பறவைகள், மிருகங்கள், ஊர்வன, பரப்பன எல்லாவற்றையும் தேவன் படைத்தார். மனிதனுக்கு விளக்கப்பட்ட கனி பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் விளக்கப்பட்டதாக அங்கே எழுதப்படவில்லை. பறவைகள் அந்த கனியை சாப்பிட்ருக்குமா இல்லையா? சந்தேகமாக இருக்கா? சாப்பிட்ருக்கோம். ஏன்னா அதுகளுக்கு விளக்கப்படலை. அது உயிரோடு இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஏன்னா அதுக்கு ஸ்பிரிட்டு கிடையாது. அதுக்கு என்ன கிடையாது? அதுக்கு ஆத்துமா இருக்குது. மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ஆத்துமா இருக்குது, அதாவது புத்தி, அறிவு, அதெல்லாம் ஆத்துமாவில் வரக்கூடியது. மைண்டு, வில் அண்ட் எமோஷன் சொல்லும்போது உணர்ச்சிகள் இருக்குது. பறவைகள் கதறதை பார்ப்பீங்க, மிருகங்கள் கதறதை பார்ப்பீங்க குட்டிகளை இழக்கும்போது, அடிபடும்போது. காரணம் என்னென்னா அதுக்கு உணர்வு இருக்குது, அதற்கு அறிவு இருக்குது. அதுதான் மைண்டு, இன்டலெக்சுவல் மைண்டு, அதுதான் ஆத்துமாங்கிறது. அறிவு இருக்குது. ஆனால் என்ன இல்லைன்னா ஸ்பிரிட் இல்லை. மனுஷனை தான் தேவன் பூமியிலிருந்து மண்ணை எடுத்து தன் ஆவியை ஊதினார். அந்த ஆவி யாருக்கு கிடையாது? மிருகங்களுக்கு கிடையாது. அதனால் அந்த மிருகங்களோ பறவைகளோ போய் அந்த கனியை புசித்தாலும் அதுக்கு சரீர பிரகாரமான மரணம் நேரிடலாம், ஆனால் ஆத்தும மரணம் நேரிடாது. சரீர பிரகாரமான மரணம் மரணிக்காமல் இருக்கிறது எதில் இருக்குது அப்படின்னாக்கும் அது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறனால வருது. அது என்ன செய்யும்? பறவை இந்த பழத்தையும் புசிக்கும், அந்த பழத்தையும் புசிக்கும், அதுக்கு ஒன்றுமே செய்யாது. இப்போவும் பாருங்கள், நம்ம சாப்பிட போக பந்தியில் உட்காந்துருக்கோம். ஒரு மனிதனுக்கு மட்டன், பீஃப் எது வேணாலும் வைக்கட்டும், அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். இன்னொரு மனிதனுக்கு டாக்டர் சொல்லியிருப்பார், நீங்கள் மட்டன் சாப்பிடக்கூடாது, நீ வெள்ளை பூண்டு சாப்பிடக்கூடாது, நீ கத்தரிக்காய் சாப்பிடக்கூடாது. ஒருவனுக்கு விளக்கப்பட்ட உணவு, இன்னொருவனுக்கு அவன் எது வேணாலும் சாப்பிடலாம். சிலருக்கு பாருங்கள் சுகர், லோ சுகர் இருக்கும், அவங்க சுகர் எவ்வளோ நாளும் சாப்பிடலாம். இன்ஃபேக்ட் அவங்க சாப்பிடணும், இல்லைன்னா சுகர் குறைஞ்சிரும். ஆனால் ஒரு சிலருக்கு ஹை சுகர் இருக்குது, நீங்கள் சுகரே சாப்பிடக்கூடாதும்பாங்க. ஒருவருக்கு விளக்கப்பட்டது, இன்னொருவருக்கு அனுமதிக்கப்பட்டது. ஸோ அப்போ தேவன் அங்கே வைத்திருந்ததான அந்த மரமே, அதனுடைய கனியே மனிதனுக்கு தான் விளக்கப்பட்டது. ஏனென்றால் அவன் ஆவியிலே மரித்து போவான் என்பதற்காக. ஆனால் பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ விளக்கப்பட்டது அல்ல. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கும்போது உங்களுக்கு தேவன் ஒன்றை விலக்கி வைக்கலாம், இன்னொருவருக்கு தேவன் அதை அனுபவிக்கும் உரிமையை கொடுத்துருக்கலாம். அது படிப்பாக இருக்கட்டும், அது வேலையாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு திருமணமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான தீர்மானம் எடுக்கும்போது ஒரு மனிதனுக்கு அதை விலக்கி வைத்திருப்பார், உனக்கு இது வேண்டாம். இன்னொரு மனிதனுக்கு அதை சாப்பிட அனுமதிக்கலாம், அதை அடைய அனுமதிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய ஆவியில் தேவனை சார்ந்து கொண்டால், அதுதான் ஜீவ விருட்சம். தேவனை சார்ந்து கொண்டால், தேவன் அதை படைத்ததனுடைய நோக்கமே மனுஷன் ஏன் இப்படி படைத்தார்னா, அவன் எப்பொழுதும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம். அங்கே பாருங்கள், இதை சாப்பிடக்கூடாதுன்னு மட்டும் சொன்னார். இப்போ நம்ம வாசித்த வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? நான் ரெண்டையும் வச்சுருக்கப்பான்றாரு. அங்கே ஜீவ விருட்சத்தை குறித்து சொல்லவே இல்லையே. அவன் சாப்பிட்டதுக்கு பின்னாடி தான் என்ன சொல்கிறாரு? இவன் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து நீ என்னென்றைக்கு வாழ்ந்தானா, என்னென்றைக்கும் அவன் ஒளிஞ்சுக்கிட்டு தான் தெரியணும் அந்த ஏதேன் தோட்டத்தில். என்னென்றைக்கும் தேவனுடைய கண்ணில் முழிக்கவே முடியாது. முழிச்சான்னா அன்றைக்கி என்ன ஆயிரும்? சரீர பிரகாரமும் செத்து போயிடும், அவ்வளோதான். அதுதான் இங்கே சொல்கிறாரு.
என்னை முகமுகமாக பார்த்து ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கவே முடியாது. அப்போ ஆதாம் ஒளிந்து கொண்டவனுடைய ரகசியம் என்னென்னா, தேவனை பார்த்து அவன் உயிரோடு வாழவே முடியாது. புதிய ஏற்பாட்டிலையும் வாசிக்கிறோம், தேவனுடைய தரிசனத்தை பெற்ற மனிதர்கள் எல்லாம் செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்து, ஏன்னா முகத்தை பார்க்கல, அவங்க முகத்தை பார்க்கல, ஒரு பிரகாசமான வெளிச்சம் அல்லது ஏதோ ஒரு தரிசனம். அவங்க அருமையானவர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய என்னென்னா, நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் நமக்கு ஒன்றை அனுமதிக்கிறார், ஒன்றை வேண்டாம் என்கிறார். இன்னொருவருக்கு அதை அனுமதிக்கிறார், நமக்கு அதை வேண்டாம் என்கிறார். அப்போ ஒரு மனிதனுக்கு இது சரி அப்படின்னு தேவன் சொல்லுவார். அது பதவியாக இருக்கட்டும், அது ஊழியமாக இருக்கட்டும், அது வரமாக இருக்கட்டும், அல்லது வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், திருமணம், படிப்பு, வேலை. ஒரு சிலருக்கு இந்த மருந்தை சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு ஏற்கனவே வேறு வியாதி இருக்கும், இந்த மனுஷன் சாப்பிடக்கூடாது, இந்த மருந்தை சாப்பிடக்கூடாதுமா. ஏன்? அந்த மனுஷனுக்கு அது ஒத்துக்கூடும், இந்த மனுஷனுக்கு அது ஒத்துக்கூடாது. டாக்டர்ஸ் சொன்னால் அதெல்லாம் கரெக்டாக கேட்போம் இல்லையா? ஆனால் தேவன் சொன்னால் என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். ஏன்னா டாக்டர் சொன்னதை செஞ்சால் உடனே அது தெரிஞ்சு போயிடும். தேவன் சொன்னதை செஞ்சால் அது ஆவியில் நடக்கக்கூடியது வெளியில் தெரியாது. ஒரு மனுஷன் ஆவியில் மரித்து போயிருப்பான், அல்லது ஆத்மாவில் உணர்வு இல்லாமல் இருப்பான். ஆனால் அது அவனுக்கு தெரியவே தெரியாது, ரொம்ப நாளாகும். ஆனால் சரீரத்தில் ஒன்று நடந்தால் உடனே தெரிஞ்சு போயிடும். ஸோ தேவனுடைய அந்த சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக நாம் கொண்டிருந்தால், அல்லது இந்த சுயாதீனம் எனக்கு இருக்குது, அதனால் நான் எது வேணாலும் செய்வேன், எனக்கு தெரியும், ஐநோ, மனிதனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழி. ஏன் ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை பறித்து புசித்தார்கள்? சாத்தான் என்ன செய்வான்னா, அவன் எந்த பக்கம் நமக்கு இழுக்கணுமோ அதை அப்படியே திரும்ப திரும்ப காமிச்சிக்கிட்டே இருப்பான், அட்ராக்டிவ்னு. ஆனால் தேவன் படைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் பாருங்களேன், ஆதியாகமத்தில் 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். போதும் பாருங்க, அங்கே என்ன எழுதியிருக்கு? பார்வைக்கு அழகும், அப்புறம் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். சகலவித விருட்சமுமே பார்வைக்கு எப்படி தான் இருக்குது பாருங்கள். மரம் செடி கொடியெல்லாம் பாருங்களேன், ஒன்றொன்றும் ஒரு விதமான இலை ஒரு மாதிரி இருக்கும், அதனுடைய வடிவம் ஒரு மாதிரி இருக்கும், ஷேப்பு, அதனுடைய கலர் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான வித்தியாசமான ஒரு தோற்றத்தையும், ஒரு நிறத்தையும், ஒரு அழகையும், ஒரு பூவையும் கொடுத்துருக்கார். அப்போ தேவன் அப்படி தான் படைச்சிருக்காரு. ஆனால் சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா, திரும்ப திரும்ப இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோன்னு அதையே பார்க்குறாங்க. இது உனக்கு வேண்டான்னா திரும்ப திரும்ப அதையே போய் பார்க்குறது. மனுஷனுக்கு அப்படி உள்ள சாத்தான் அப்படி ஒரு உணர்வை தூண்டுகிறான் பாருங்கள். இப்போ ஆதியாகமம் 3வது அதிகாரம், சாத்தான் சொல்லிட்டான், யூ வில் நாட் டைன்னு சொல்லிட்டு 6வது வசனம் வாசிங்க. 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். இதை தொடக்கூடாது அப்படின்னா திரும்ப திரும்ப மெல்ல தொட்டு பார்த்துருமா அப்படின்னு பிள்ளைகள் சொல்லுவாங்க. பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு பண்டோரா பாக்ஸ்னு ஒரு கதை சொல்லுவாங்க. தேன் கூட நம்ம வளர்த்தவங்க, அது வீட்டுக்குள்ள வச்சுட்டு அப்பா அம்மா வெளியில் போகும்போது கதவை பூட்டிட்டு, நீ என்ன வேணால் எந்த ஜாமானை வேணாலும் எடுத்து விளையாடுங்க, இந்த பெட்டியை மட்டும் திறந்துறான்னு சொல்லிட்டு போனாங்களாம். அவங்க சிந்தனையெல்லாம் ஏன் இதை திறக்கக்கூடாதுனாங்க, ஏன் திறக்கக்கூடாதுனாங்க. அங்கே 1000 மரம் இருக்குது, 1000 மரத்தினுடைய கனியை பசித்து புசித்தா 2 பேருக்கு அது எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்லாம். ஆனால் ஆசையை தூண்டும்படிக்கு சாத்தான என்ன செய்கிறான், எது செய்யக்கூடாதுனாங்களோ அதையே சிந்திக்க வைக்கிறான், அதையே திரும்ப திரும்ப காமிக்கிறது. பாரு பாரு பார், இதை மட்டும்தான், ஒரே ஒரு மரத்தின் கனியை தான் புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஏராளமான அழகான கனி தரக்கூடிய மரங்களெல்லாம் இருக்கும் பொழுது ஒன்று தான் எக்ஸம்டட். ஆனால் அதைத்தான் மனுஷன் அந்த பிள்ளைகள் நினைச்சாங்களா, எல்லாம் அப்பா அம்மாலாம் போன ஒன்று போய் அவங்களுக்குள்ள என்ன வந்துக்கிட்டு, ஏன் இதை பார்க்கக்கூடாது நாங்கள், ஏன் இதை பார்க்கக்கூடாது நாங்கள், இதுக்குள்ளே என்ன இருக்குது இப்படி சிந்திச்சுட்டே இருந்தாங்களாம். திடீர்னு போய் திறந்து பார்த்தா அப்படி உப்புன்னு அப்பிருச்சான், முகத்தில் அப்பிருச்சு. ஓன்னு கத்துறாங்க. எங்கே கத்துறது, கத்திக்கிட்டு கிடக்க வேண்டியது. அப்பா அம்மா வெளியே போயிட்டாங்களே, திருப்பி
நான் திறக்கக்கூடாதுன்னு சொன்னேன், திறந்தியலாம்? ஆமாம் திறந்துட்டோம். இவன் தான் திறக்க சொன்னேன், அவன் தான் திறக்க சொன்னான்னு சொல்ல வேண்டியதான். உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன். அப்படி தான் ஆச்சு ஆதாம் அவளுடைய கதை. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். போதும், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் சுய புத்தியின் மேலே சாராத. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல என்னென்னா, நமக்கு நல்லதாக தெரியுது, நமக்கு நல்லதாக தெரியுது, அப்பா அம்மா ஒன்று செய்யாதேன்னு செய்கிறது, புருஷன் மனைவி வீட்டை இதை செய்யாதேன்னு செய்கிறது, மனைவி புருஷனுக்கு இது வேண்டாங்கன்னா அது செய்கிறது. ஏன்னா நம்மளுடைய இயல்பான சுவாமி அப்படி தான். பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா, எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, ஆனால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது, எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க செய்யக்கூடாதுன்னு செய்ய மாட்டேன், எனக்கு இதில் தீர்மானம் எடுக்க தெரியலை, பிரதர்ஸ் சொன்னாங்க அல்லது நல்ல மெச்சூர்ட் பீப்புள்கிட்ட நான் ஆலோசனை கேட்டேன்னு சொன்னாங்க, ஸோ நான் வந்து செய்யலை. அப்படி எத்தனை பேருக்கு இன்றைக்கி விசுவாசம்? சில பேர் எப்படி ஐடியா கேட்பாங்க தெரியுமா? அவங்க மனசுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்துருவாங்க, நம்ம வாங்கினால அந்த யோசனைக்கு ஆமான்னு சொல்லும்படி அப்படி நியாயப்படுத்தி அப்படி இப்படி பேசுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. சில சமயத்தில் நான் அப்படிலாம் யோசிச்சு ஏமாந்துருக்கேன். சில பேர் வந்து என்கிட்ட ரொம்ப ஆலோசனை கேட்குற மாதிரி மணிக்கணக்காக உட்காந்து பேசுவாங்க. நானும் உட்காந்து அடேப்பா நம்மளுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி தான் செய்ய போகிறாங்கன்னு ஆதியோட அந்தம்மா வந்து மணிக்கணக்காக ஆலோசனை சொல்லுவேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா பேசுனதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அவங்க இஷ்டப்படி செய்வாங்க, என்ன செஞ்சோம்னு சொல்லக்கூட மாட்டாங்க, என்ன செஞ்சோம்னு சொல்லக்கூட மாட்டாங்க. ஆனால் நமக்கு முன்னாடி வந்து உட்காந்து ரொம்ப பவ்யமாக வந்து முழுக்க முழுக்க வந்து நம்மகிட்ட கேட்டு தேவ சித்தத்தை செய்கிறதுக்காகவே அவங்க முழுவதாக தங்களை அர்ப்பணித்தது போல் காமிப்பாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. முந்தியெல்லாம் நான் வந்து ரொம்ப அழுத்துக்கிறது உண்டு, இவங்களுக்காக மணிக்கணக்காக டயத்தை வேஸ்ட் பண்ணி பார் இப்படி செய்யலையன்ட்டு. ஏன்னா இப்போல்லாம் எப்படி தெரியுமா, தேவன் நடத்துகிறார். ஒரு மனிதனை உடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னாக்கோ, சரி இப்போ ஆதாம் ஏவாள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தெரியாதா தேவனுக்கு? அவருடைய கண்களுக்கு மறைவானது என்ன இருக்குது? அவர் தடுக்கணும்னா தடுத்துருக்கலாமா இல்லையா? மரத்தை தான் வந்து அங்கே வந்து நடாமல் இருந்தால் இருந்திருக்கலாம், சரி ரைட்டு, அவனுக்கு சுயாதீனம் கொடுத்தாரு. இப்போ தடுக்கணும்னா தடுத்துருக்கலாமா இல்லையா? அவர் சொல்லிட்டாரு, அவர் வந்து தடுக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? செய்யாத செய்யாத செய்யாதே, அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணுவோம். அதனுடைய விளைவு என்னென்னா, சின்ன சின்ன காரியத்தெல்லாம் நீங்கள் தடுத்துருவீங்க, பெருசான காரியத்தில் போய் அவன் நீங்கள் யாரும் தடுக்கவே முடியாத மாட்டிக்கிடும். சின்ன சின்ன காரியத்தெல்லாம் நீங்கள் தடுக்காமல் சொல்லிவிட்டு ஆண்டவரை போல் ஒரு தடவை சொல்லிவிட்டு, நம்ம ஒரு தடவை சொல்கிறோம் 2 தடவை சொல்கிறோம் கேட்கலன்னு விட்டுருங்களேன். அவங்க போய் முட்டி மோதி வந்து அப்புறம் ஐயோ அப்பா இனிமேல் நான் அப்பா அம்மா சொன்னதை கேட்டுருவப்பா, நான் கேட்டிருந்தேன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம சின்னதுலாம் வந்து கையை பிடிச்சி காலை பிடிச்சி அம்மிக்கு அடித்து இதை செய்யாத அதை செய்யாதேன்னு சுயாதீனம் நம்ம கொடுக்குறதே இல்லை. சுயாதீன பிரமாணத்துக்கு தான் என்ன பேர் புதிய ஏற்பாட்டில்? பூரண பிரமாணம். சுயாதீன பிரமாணத்துக்கு என்ன பேர்? ஒருத்தனுக்கு சுயாதீனம் கொடுத்துருங்க, அவன் சொன்னதை கேட்கல, சுயாதீனம் கொடுத்துட்டு இதப்பா நீ எதை வேணாலும் சாப்பிட்லாம், ஆனால் இதை சாப்பிட்டீங்கன்னா செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விட்டார். அவருடைய அனந்த ஞானம். ஆனால் அவர் தேவன் நேச்சார், அவன் உண்மையிலேயே நேச்சார். நம்ம நினைக்கிறோம் வந்து அவங்கள ரொம்ப நேசிக்கிறனால போய் கையை பிடிச்சி நிறுத்துற மாதிரிக்க. தேவன் வந்து அப்படி செய்கிறதில்ல. அவன் முட்டி மோதி விழுந்து அழுந்து எந்திரிச்ச பின்னாடி அவன் ஜென்மத்துக்கு இனிமேல் என்ன செய்ய மாட்டான், தன் இஷ்டத்துக்கு செய்யவே மாட்டான். He will learn a lesson from that. அப்போ தேவனுடைய வழிகள் தான் பூர்ணமான வழிகள். நம்ம அப்படி சொல்லும் போதெல்லாம் தெரியாது. நம்ம வந்து நான் அப்போதே சொன்னே கேட்டியா, எத்தனை தடவை சொன்னேன் நான் கேட்டியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லி கேட்கலைன்னா விட்டுட்டிங்கன்னா அது ஒன்றும் ஆகாது. ஆனால் முட்டி மோதி விழுந்து எந்திரிச்சு வந்து நீங்கள் சொன்னதான் கரெக்டு, நான் அவங்க பேச்சை கேட்காம போன தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, தேவன் வந்து ஆதாம் ஏவாளை பனிஷ் பண்ணிட்டாருன்னு கேட்டால் இல்லவே இல்லை. தேவன் விழுந்து போன தேவனுடைய அந்த நல்ல குணாதிசயம் என்ன நம்ம விளங்கிட்டோம்னா, தேவன் வந்து ஆதாமுடைய நன்மைக்காக தான் சொன்னார். அதை அவன் புரிஞ்சுக்கல. அதனுடைய விளைவாக என்ன, அப்படி அருமையான ஏதேன் தோட்டத்தை போல் இருந்து நம்ம லோத்துக்கும் ஆபிரகாமுக்குள்ள பிரச்சனையில் ஆதியாகமம் 13 வாசிக்கிறோம். ஏதேனுடைய தோட்டத்தை போல் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ அருமையான தோட்டம், பேரடைஸ். ஏதேன் இஸ் கால்டு பேரடைஸ், பரதீசை போல் இருந்துச்சு. அவன் அங்கே ஆதாமு ஏவாளும் அந்த பேச்சை கேட்டிருந்தா எப்படி இருந்திருப்பாங்க? உல்லாசமாக இருந்திருப்பாங்க. எவ்வளவு நாள் அவங்க ஆண்டவரோடு கூட உலாவி எவ்வளோ அருமையாக இருந்திருப்பாங்க. போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி தேவன் அவரை கைவிட்டாருங்கட்டா இல்லைங்க. நீங்கள் கவனிக்க பாருங்கள், ஆதியாகமத்திலேயே தேவன் எவ்வளவு நல்லவருங்கிறத நம்ம ருசித்தோம்னா,
அவர் வந்து ஆதாம் ஏவாளுடைய நன்மைக்காக தான் சொன்னார். ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தெரியல. பாருங்களேன், 4வது அதிகாரத்தில் யாரை துரத்தி விட்டார் தேவன்? யாரை துரத்தி விட்டார்? ஆதாமையும் ஏவாளை. 3:22 என்ன வாச்சோம்? அவன் இன்றைக்கி அதை பறித்து புசித்தான்னா அவன் நம்ம போல் ஆகிட்டான். இனி வந்து அவன் என்றென்றைக்கும் உயிரோட என்றென்றைக்கும் உயிரோட ஏன் வாழக்கூடாது? வாழ்ந்தான்னா அவன் செத்து பழச்சிக்கிட்டே இருப்பான். தேவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ள வரும்போதெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கணும். அவன் பார்த்தான்னா அன்றைக்கி சரீரப்பிரகாரமாக செத்தே போயிடும். அப்போ பயந்து நடுங்கி தான் அவன் வாழணும். அதனால் தேவன் என்ன செய்கிறார்? நீ தோட்டத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாரு. வெளியே போன பின்னாடி கைவிட்டாரான்னு கேட்டால் இல்லை. பாருங்கள், 4வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பாருங்க, தேவன் அவளை கைவிட்டிருந்தா அவள் வாயில் கர்த்தருங்கிற வார்த்தை வருமா? வராது. நம்ம நினைக்கிறோம் பனிஷ் பண்ணிட்டான், ஆனால் அவளே அப்படி நினைக்கல. ஜஸ்ட் அதனுடைய ரிசல்ட், அதனுடைய விளைவுகள், அதெல்லாம் பாவத்தின் விளைவுகள், கீழ்ப்படியாமையின் விளைவுகள் தான். அது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. தேவன் சொன்னதை கேட்கல, சாத்தான் சொன்னதை கேட்டோம், அதனுடைய விளைவு தான். ஏன்னா அவன் உள்ளே இருந்திருந்தா தேவனை பார்க்கவே முடியாது. அதனால் வெளியே அனுப்பிவிட்டான். அது புரிஞ்சுக்கிட்டாங்க. 4வது அதிகாரம் மறுபடியும் வாசிங்க, 25வது வசனம் வாசிங்க. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். போதும். பார்த்தீங்களா? மறுபடியும் என்ன சொல்றாரு? தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார். அப்போ இன்னும் அவள் தேவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஏன்னா தேவன் எனக்கு தப்பு பண்ணிட்டாரு, என்னை தண்டிச்சிட்டாருன்னு நினைக்கவே இல்லை. அதே மாதிரிக்கு பாருங்கள், ஆபேல் காயின் 2 பேருமே தேவனுக்கு பலியிடும்படிக்கு போகிறாங்க, காணிக்கை கொடுக்கும்படி போகிறாங்க. எப்படி போகிறாங்க? அப்போ அவர்களுடைய இருதயத்திலையும், அவர்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்னாடி தானே 2 பேருமே பிறந்தாங்க இல்லையா? அப்போ அவர்களுடைய இருதயத்திலையும் தேவன் எனக்கு துரோகம் பண்ணினார்னு சொல்லியிருந்தா தேவனை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்களா? இல்லை. அவங்க 2 பேரும் தேவாலயத்துக்கு காணிக்கை செலுத்த போனாங்கல்ல. ஏன் போனாங்க? தேவனை பற்றிய உணர்வு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆபேலும் காயின் என்ன செய்வாங்க? அவங்கள்ட்ட போய் அந்த 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 3வது வசனம் வாசிங்க. 3:4. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அப்போ காயின் வந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் ஆதாம் ஏவாள் வந்த பின்னாடி, பிறந்த பின்னாடியும் கூட, ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவனே துரத்தி விட்டுருந்தாலும் கூட தேவனுக்கு காணிக்கை செலுத்தும்படியான ஒரு உணர்வு அவனுக்குள்ளே இருந்தது. ஏன்னா ஆதாம் ஏவாள் அவர்கள் உணர்வடைந்து விட்டார்கள். அதனால என்ன சொல்லியிருக்காங்க? காயின்ட்ட ஆபேல்கிட்ட அவங்க சொல்லாமல் எப்படி போய் காணிக்கை செலுத்த போவாங்க? ஆபேலும் போகிறாரு, காயினும் போகிறாங்க. எதுக்கு? டு கிவ் அன் ஆஃபரிங் டு காட். ஸோ இதில் என்ன தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஆதாம் ஏவாளை தேவன் துரத்தி விட்டதும் அவங்க மேலே உள்ள அக்கறையினால தான். அதை சாப்பிடாதேன்னு சொன்னதும் அவங்க மேலே உள்ள அக்கறையினால தான். முதல்ல அவங்களுக்கு புரியலை. அதனால் அவர்கள் சாத்தானுக்கு செவி கொடுத்து, பிசாசுக்கு செவி கொடுத்து அவர்கள் கீழ்ப்படியாமல் போய் அதை வாங்கி கட்டிக்கிட்டாங்க. ஆனால் துரத்தின பின்னாடி அவர்களுக்கு புரிந்து விட்டது. அந்த தேவனை அவர்கள் மறக்கவே இல்லை. இந்த சாத்தான் அதுக்கு பின்னாடி இங்கே வந்தானா? இல்லவே இல்லை. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் சில பேர் சாத்தான் மாதிரி உங்களுக்கு சில நல்ல ஐடியா கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. தேவன் அல்லது உங்கள் வாழ்க்கையில் அக்கறை உள்ள உங்கள் பெற்றோர்கள் அல்லது சபையார் அல்லது உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க சொல்கிற யோசனையை விட உங்களுடைய நண்பர்கள் அல்லது உலக பிரகாரமானவர்கள் சொல்லக்கூடிய யோசனை உங்களுக்கு ரொம்ப டக்கராக தெரியும். டக்கர்னா என்ன அர்த்தம்? நல்லது தானே? அப்படி தெரியும். உடனே என்ன செய்வீங்கன்னா, அப்பா அம்மா சொல்கிறது நல்லதாக தெரியாது, நண்பர்கள் சொல்கிறது நல்லா தெரியும், உலக மனிதர்கள் சொல்கிறது நல்லா தெரியும். தேவன் சொல்கிற வழி அல்லது ஆவிக்குரிய சகோதரர் சொல்கிற வழி நல்லதாக தெரியாது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம்? அந்த வழியிலே போயிடுறோம். அருமையானவர்களே, தேவன் நம்ம எச்சரிக்கிறார். இதுதான் வழி, இதில் நட. எசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிப்போம். தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்வாரான்? நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுவே வழி, இதிலே நடுவுங்கள் என்று உனக்கு பின்னாடி கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்பாய். அப்போ தேவன் எப்பொழுதும் நம் பட்சத்தில் தான் இருக்கிறாரு. இப்போது நம் பட்சத்தில் தான் இருக்கிறார். பாருங்கள், ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம ஒரு புஸ்தகத்தில் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தில் 2 ராஜாக்களை குறித்து இங்கே வாசிக்கிறோம். ஆகாப் ராஜா ஒன்று, ஜெகோசாபேட் ஒன்று. யோசபாத் இல்லை, யோசபாத்.
அவங்க 2 பேருமே வந்து யுத்தத்துக்கு போகணும்னு ஒன்று கூட்டாளிகளாக சேர்ந்துட்டாங்க. இப்போ ஆகாப் வந்து தேவன் பேரில் அவ்வளவு நம்பிக்கை அவனுக்கு கிடையாது, தேவனுக்கு பிரியமாக நடக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது. யோசபாத்துக்கு வந்து தேவனுக்கு பிரியமாக நடக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. அவன் கூப்பிட்டதை தட்டாமல் மனுஷிக ஸ்நேகத்தில் அவனுக்கு உதவியாக வந்துட்டான். 22வது அதிகாரம் 1 ராஜாக்கள். அப்போ வந்து யோசபாத் என்ன சொல்கிறாரு, இஸ்ரேல் ராஜாக்கிட்ட சொல்லி தீர்க்கதரிசிகிட்ட மூலமாக தேவனுடைய வார்த்தை என்ன, நம்ம யுத்தத்துக்கு போகலாமா, ராமோத்துக்கு எதிராக கேளுங்க அப்படிங்கிறாப்புல. அப்போ வந்து நிறைய அவனுக்கு சாதகமாக சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள்லாம் பொய் தீர்க்கதரிசிகள், அவங்க எல்லோரும் வந்து போகலாம், தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவார்னு சொல்லிட்டாங்க. அப்பொழுது அவர் சொல்கிறார் 8வது வசனத்தில் வந்து கர்த்தருடைய 7வது வசனத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசி யாராவது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உடனே வந்து அவர் வந்து இருக்கிறான், ஆனால் எப்பொழுதுமே எனக்கு விரோதமாக தான் சொல்லுவேன், அவனை நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அப்படி சொல்லாதீங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், நீங்கள் அவனை வர சொல்லுங்க. அங்கே 8வது வசனத்தில் பின்பகுதியில் வாசிக்கிறோம், ஜெகோஷாபேத் செட் லெட் நாட் த கிங் சே சோ, அப்படி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவர் வர சொல்லிட்டார். மிகாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசி வர்றார். அவர் பேர் என்ன, 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், மிகாயா. தமிழில் என்ன போட்டிருக்கு, மிகாயா. வந்துட்டார். வந்த உடனே இவருடைய ஆட்கள் சொல்கிறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க, நீங்களும் ஒரே மாதிரி சொல்லுங்கள், ராஜா தீர்க்கதரிசனம் சொல்லி போங்கன்னு சொல்லுங்கிறார். அவர் சொல்ல, நான் கர்த்தர் சொன்ன வார்த்தை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அங்கே போன உடனே ராஜா கேட்குறாரு, என்ன மிகாயா யுத்தத்துக்கு போகலாமா, போங்க ராஜா. அதான் சொல்லிட்டாங்கல்ல, போங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார், 16வது வசனம் வாசிங்க, இல்லை 15வது வசனம். அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இஸ்ரவேலர் எல்லாரும் பாருங்க எப்படி பேசுறாரு பத்தியலா, இவன் எப்போதுமே எனக்கு எதிராக தான் சொல்லுவான்னு சொல்லிவிட்டு நீ வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தியா, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிடுற, அப்புறம் சரியான ஆலோசனை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. இதுதான் மனுஷனுடைய நிலைமை. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது போல கேட்கறது. பாருங்கள் என்ன ஆயிடுச்சு வாசிங்களேன், 16வது வசனம். அப்படி சொல்லி எச்சரிச்சிட்டாரு. உடனே 17வது வசனம் தீர்க்கதரிசி உண்மையை சொல்லிட்டாரு. என்ன சொன்னார், அப்பொழுது அவன், இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தத்தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, பார்த்தீங்களா, முதல்ல உண்மையை சொல்கிறான், அவன் இஷ்டப்படி சொல்கிறான், ஏய் நீ கரெக்டாக தேவனுடைய வார்த்தையை சொல்லியா அப்படிங்கிறான். தேவனுடைய வார்த்தையை சொன்னால் என்ன சொல்கிறான், பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல, இவன் இப்படி தான் சொல்லுவான், எப்போதுமே அவசகுணமாக தான் சொல்லுவான், எனக்கு எதிராக தான் சொல்லுவான், நல்ல வார்த்தையை வாயில் வரவே வராதுங்க. இந்த பிரதர்கிட்ட போய் யோசனை கேட்டால் இவர் இப்படி தான் சொல்லுவார். இன்றைக்கி நம்ம ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த பிரதர்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவார், இப்படி தான் சொல்லுவார். ஆமாம், தேவனுடைய வார்த்தை மிஞ்சி எப்படி சொல்ல முடியும்? அப்போ என்ன, எப்படியாவது அது வந்து நம்ம, அதாவது அவங்க இஷ்டப்படி செய்யணும், ஆனால் அது வந்து பிரதர் சொல்லி தான் செஞ்சேங்கிற மாதிரிக்க வார்த்தை வரணும். நிறைய பேர் அப்படி தான் அதை ஜஸ்டிஃபை பண்ணி நியாயப்படுத்தி, அந்த வார்த்தை வரலைன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி வருவாங்க. அப்போ வரல, இவர் நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்றுட்டீங்கன்னு வச்சுங்க, இதாங்க தேவனுடைய வார்த்தை இப்படி தாங்க செய்யணும்னு அவங்க போய் அவ்வளோதான், அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. சாத்தான் அதுக்கு பின்னாடி வந்தானா இங்கே, அதே மாதிரி தான் அவங்களும் வரவே மாட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் கழித்து நீங்கள் என்ன நடந்ததுன்னு கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா, செய்யக்கூடாதுன்னு செஞ்சதை அவங்க செஞ்சுருப்பாங்க. வாட் ஷல் வி டூ then? இப்படி தான் நிறைய பேர். அருமையானவர்களே, நம்மெல்லாம் இதிலேருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளணும். கடைசியில் என்னாச்சு தெரியுமா, அவனுக்கு சும்மா இருந்தவனை போய் ஆள் அனுப்பி கூட்டிகிட்டு வர சொல்லி இந்த யோசபாத் பார்த்த வேலை, அவன் பாட்டில் இருந்தான். அவனை வந்து சொன்னான் தீர்க்கதரிசி மிகாயா இல்லை, அவனை போய் கூட்டிகிட்டு வர சொல்லி, அவன் ஆகாப்ப அவன் பாட்டில் போயிருப்பான் யுத்தத்துக்கு, இவனாவது விட்டு போயிருக்கலாம். ரொம்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய போகிறது மாதிரி யோசபாத்து போய் அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் வந்து இப்படி சொல்லி கடைசியில் என்ன பண்ணான் பாருங்க, 22வது வசனம். எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது வேண்டாம், 26 வாசிங்க, சாரி 26. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும் ராஜாவின் குமாரனாகிய யோவாசினிடத்திற்கும் திரும்ப கொண்டு போய் இவனை சிறைச்சாலையிலே வாசிங்க.
நான் சமாதானத்தோட வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று வெளியில சொல்லுங்கள். இருந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு விட்டு கர்த்தருடைய வார்த்தையை உண்மையா சொல்றான்னு மிரட்டி அவன் சொன்னோன்ன பிடிச்சி கொண்டு ஜெயிலில் போடுங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி, அப்ப சொன்ன ஜெகோசபேத் என்ன சொல்லணும்? அப்படி வேண்டாம் ராஜா, அவனை சிறையில் போடாதீங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? என்ன நடந்து பாருங்க, 29 வசனம். பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போனார்கள். பார்த்தீங்களா, யோசனை கேட்குற மாதிரி கேட்டுவிட்டு அவனை ஜெயிலில் போட சொல்லிட்டான். அவன் அதையும் விட்டுவிட்டு இவன் சேர்ந்து அவன் கூட யுத்தத்துக்கு போயிட்டான். அப்போ நீ முதல்ல போயிருக்க வேண்டியதானே? எது கேட்டிருக்கணும் நீ? இப்படி தான். ஏன்னா அவங்களுக்கு இப்போ எது சாதகமாக இருக்கோ அதை எடுத்துக்கிறது. 400 பேர் சொல்கிறது சாதகமாக இருக்குது, அதை எடுத்துக்கிட்டான். இவன் ஒருத்தர் சொன்னது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொன்னாலும் அது அவனுக்கு சாதகமாக இல்லாதனால எடுக்கலை. இப்படி தான் யோசனையை கேட்கும்போது தேவனுடைய ஆலோசனையின்படி செய்ய போகிறது போல as if they are very jealous for the Lord and his will. ஆனால் செய்யும்போது அவனை பிடிச்சி சும்மா இருந்தவனை தூக்கி சிறையில் போட்டாங்க. ஒழுங்காக சாப்பிட்டுக்கிட்டு ஒழுங்காக இருந்திருப்பார். அது தேவனுடைய வார்த்தையை சொன்னதுக்கு கிடைச்ச பலன் என்னென்னா அவன் ஜெயிலில் போட்டு அவனுக்கு அவன் செத்துறாமல் மட்டும் அப்பம் கொடுங்கடாங்கிறான். சும்மா ஒரு வேளை சாப்பாடு ஏதோ ஒன்று கொடுத்து உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் அவன் சொன்னான், நீ திரும்பி வந்தானா தேவன் என்னை கொண்டு பேசலையான்ட்டான். அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, இங்கே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் சொன்னான், ஐயா நான் ராஜா மாதிரி வந்தேன்னா எனக்கு எதிராக யுத்தம் பண்ணுவாங்க, நீ ராஜா மாதிரி வா, நான் வேஷம் மாதிரி வர்றேன்னா. அவன் அந்த ராஜா என்ன சொல்லிட்டானாக்க, டேய் எல்லாரோடையும் யுத்தம் பண்ணாத, அவங்கெல்லாம் பாவம் அப்பாவிய, எவன் ராஜாவை இருக்கானோ அவனை மட்டும் போய் அடிங்கடான்ட்டான். இவன் பார்த்தா இங்கே அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் 32 வசனத்தில் இவன் ராஜ வஸ்திரம் தரிச்சு யார்? யோசபாத்து. நீ சொன்னீங்களே யோசனை உனக்கு. அவங்க எல்லாரும் அவனே சுற்றி இவனை பார்த்தா ஐயோ அவன் கத்துறான் பாருங்க. இங்கே 32 வசனத்தின் பின்பகுதி என்ன எழுதியிருக்கு? அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். பாருங்க, கூக்குரல், ஐயோ ஐயோ நான் இல்லையா இஸ்ரவேலின் ராஜா. கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா, சரியே இவன் இல்லைப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அத்தோட கத்துனதுனால தப்பிச்சான். போய் எவனோ ஒருத்தன் நிலையாம அவன் அம்பை ஏது விட்டானா, அது என்ன ஆயிடுச்சு? அவ்வளோதான். தேவன் சொன்னால் நடக்கும், அவ்வளோதான். அவன் என்னத்தை தான் ஒளிஞ்சு வேஷம் போட்டான்னு தப்பிக்கவே முடியாது. ஸோ இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, தேவனுடைய வார்த்தை ஆம் என்றால் ஆம், அல்லவென்றால் அன்ற. அது நிச்சயமாக நடக்கும், அது மாறாது. ஆனால் நம்ம தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்தோம்னு சொன்னால் தேவன் சொல்கிறாரு, என்னை சார்ந்து வாழு, நான் இதை ரெண்டையும் உனக்கு முன்னாடி வச்சுருக்கேன், உன் சுய புத்தியை சாராத, உனக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். நான் உனக்கு நல்லதுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையிலலாம் நம்ம நல்ல யோசனை சொல்ல மாட்டேன். பார்வைக்கு எது அழகாக இருக்குது, நம்ம திரும்ப திரும்ப யூத் மீட்டிங் நடத்தி அந்த மீட்டிங் நடத்தி இந்த மாதிரி சொல்கிறோம். 50% செக்ஸுவல், 50% ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கும். அப்புறம் 30% உனக்கு உயரம், கலரு, படிப்பு அதெல்லாம் ஒத்து வருதான்னு பாரு. அப்படி சில இதெல்லாம் சொல்கிறாரு. 20% இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, அவங்களுடைய ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்டு மற்ற இதெல்லாம் பாரு. ஆனால் நம்ம எங்கே பாருங்கள், சிவப்பாக இருக்கிற பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். ஏன்னா யாராக இருந்தாலும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க? பார்வைக்கு இன்பமாக இருக்கா, அழகாக இருக்கா, பார்வைக்கு அழகாக இருக்கா. பொண்ணு கருப்பாக இருந்தாலும் செவத்த மாப்பிள்ளை தான் வேணும், பையன் கருப்பாக இருந்தாலும் செவத்த பொண்ணு தான் வேணும். எங்கேயா போகிறது? நான் சொல்லுவேன், நம்ம சர்ச்சில் ஒரு பெரிய இது என்னன்னாக்கும், பையனை வச்சுருக்கிறவங்க பொண்ணு நிறைய பேர் வச்சுருக்கவங்க வருவாங்கள்ல, வெளியில் போய் செஞ்சுருவாங்க. ஆனால் பொண்ணுக்கு செய்யும்போது மட்டும் வெளியிலலாம் எவ்வளோ டவுரி கொடுப்பேன், நகை கொடுப்பேன், என்ன ஏன்னு கேட்பாங்கள்ல. அதனால சர்ச்சிலே பாருங்கள் பிரதர், சர்ச்சிலே பாருங்கள் பிரதர். ஐயா பையனுக்கு பூரா வெளியே போய் செஞ்சுட்டு பொண்ணுக்கு மட்டும் சர்ச்சிலே பாருன்னா எங்கே போய் பார்க்குறது? ஏன்னா பையங்களை வச்சுருக்கவங்க அவங்கவுங்க வெளியில். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி தான் நிறைய பேர் என்னென்னாக்கும் அந்த சுயநலம் அப்படியே ஒழிஞ்சுக்கிட்டே வந்துடுது. ராகேல் அந்த யாக்கோபுனுடைய மனைவி, உங்களுக்கு தெரியும். அந்த யாக்கோபு லாபான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவன் எவ்வளவு காலம் 7 வருஷம் அந்த வீட்டில் இருந்தான். அவனை தேவ பக்தி உள்ளவனாக பார்த்துருப்பாள்ல. ஆனாலும் பாருங்கள், அவன் வீட்டை விட்டு கிளம்பி ஓடி ஆறும்போது லாபானுடைய ஒரு விக்கிரகத்தை எடுத்து என்ன செஞ்சுட்டா, ஒழிச்சு வச்சுக்கிட்டான். அப்போ அவனுடைய நம்பிக்கை எங்கே இருக்குது? யாக்கோபுனுடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்குது. அவன் மனைவியாகி இருக்கிற ராகேலுக்கு அப்பா அவனுடைய விக்கிரகம் ஒரு பொருள் என்று நினைக்கிறாள். அந்த லாபானே பார்த்தீங்கன்னா 30ஆம் அதிகாரம் 27 நினைக்கிறேன், அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா,
அவன் என்ன சொல்கிறான், எனக்கு நான் ஒரு தேவ தரிசனத்தினால கண்டுபிடிச்சேன், தேவன் உன் பொருட்டு தான் என்னை ஆசீர்வச்சிருக்கார். வாயினால் வார்த்தையில் என்ன சொல்கிறான்? என்னால் எடுங்களேன் அந்த வசனத்தை பாருங்கள். அது ஆதியாகமம் 30. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சாராம். எப்படி பண்றான் பார்த்தீங்களா? உன் நிமித்தம் தான் என்னை ஆசீர்வச்சிருக்காருப்பா. பேசும்போது தேனொழுக பேசுறது, உன் நிமித்தம் தான் என்னை ஆசீர்வச்சிருக்கார். அவன் போகும்போது அந்த ஐடலை தூக்கிட்டு போயிட்டான்னு பின்னாடியே விரட்டிக்கிட்டு வர்றான். ஏப்பா நீ போறதான் போற, ஏன் விக்கிரகத்தை நீ எடுத்துட்டு போற? கர்த்தருடைய ஆசீர்வாதம் தானப்பா, அப்புறம் ஏன் விக்கிரகத்தை தேடிக்கிட்டு இருக்க? சரி, ராகேல் தான் ஏன் விக்கிரகத்தை தூக்கிட்டு வர்றா? அதை ஒழிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பா தேடிக்கிட்டு வந்து அவன் யாக்கோப்பை ரொம்ப வீராவசமாக பேசிட்டாரு. எவன்கிட்ட இருக்கா அவன் சாக கடவுன்னு சொல்லிட்டு. அவனை நேசிக்கிற பொண்டாட்டி தான் வச்சுருக்கான்னு அவனுக்கு தெரியல. கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, அங்கே அப்பா கிட்ட போய் சொல்லி ஏமாற்றிட்டா, புருஷனையும் ஏமாற்றிட்டா, போகிற வழியில் செத்தே போயிட்டு. மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரணம். எவ்வளவு வருஷம் யாக்கோப்போடு அவள் இருந்திருப்பாள், ஆனால் மெய்யான தேவனை அவள் நம்பவில்லையே. விக்கிரகத்தின் மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கா. ஒரு வேளை மெய்யான தேவனை நம்பி 10ஓட 11 இதுவும் இருக்கட்டும் நினச்சிருக்கலாம். அப்பா வழிபட்டதான அந்த தெய்வத்தையும் அவள் விடவே இல்லை. யாக்கோபோடே வந்தாலும் விக்கிரகத்தை சேர்த்தே எடுத்துக்கொண்டு வந்தால் மறைத்து வைத்திருந்தாள். இன்றைக்கி அநேக பேர் பொருளாசையாகிய விக்கிரகம் மறைச்சே வச்சுருக்காங்க, யாரும் பார்க்க முடியாது. தேடி தேடி பார்த்தாலும் சரி ஏமாற்றிடுவாங்க. ஆனால் பொருளாசையாகிய விக்கிரகம் இருதயத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கும். பொருளாசை உள்ள எல்லாருடைய முடிவு ஒன்று தான். அது என்னது? அது மரணம். இன்னும் அருமையானவர்களே, இந்த காரியங்கள்லாம் நமக்கு படிப்பினை உண்டாகும்படி தான் எழுதப்பட்டிருக்கு. நம் கண்களை தேவன் திறந்தல்வாராக. ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கும்போதும் தேவனை சார்ந்து தீர்மானம் எடுத்தால் அதுதான் ஜீவ வழி. நாம் சுய புத்தியை சார்ந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின கண்ணர் தான் நாலேஜ், கான்சியன்ஸ், எ ட்ரீ ஆஃப் கான்சியன்ஸ் ஆர் நாலேஜ், ட்ரீ ஆஃப் நாலேஜ். நம்ம அறிவை சார்ந்து முடிவெடுத்தோம்னு சொன்னால் அது மரண வழிகள். தேவன் நம் கண்களை திறந்துள்ளவராக. தேவன் நம்மை நேசிக்கிறபடினால பேசுகிறார். ஒவ்வொரு தடவை தீர்மானம், முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும்போது, மற்ற நேரம்லாம் பரவாயில்ல, முக்கியமான தீர்மானம் சைடு ரோடு பக்க ரோடெலாம் போகும்போது பரவாயில்லைங்க, மெயின் ரோட்டில் சந்தியில் போகும்போதாவது நீ தேவனை தேட வேண்டாமா? கர்த்தர் நம் கண்களை திறந்துள்ளார். தேவன் அன்பின் தெய்வம். நம்முடைய நிலைமையை அறிந்து அதற்கேற்றபடி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் தடுமாறும் பொழுது அவர் எந்த வகையில் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நமக்கு சில வாய்ப்புகளை நமக்கு தருகிறார். அதாவது நமக்கு சில நேரங்களில் ஞானம் இல்லாமல் ஒரு தீர்மானம் எடுக்கும்போது, ஞானம் இல்லாமல் தவறுதலாய் எடுப்பதற்கு முன்பாக தேவன் நம்மை எச்சரிப்பார், நமக்கு ஆலோசனை கொடுப்பார், புத்திமதி சொல்லுவார். ஆனால் நம்ம அதை என்ன செய்கிறோம், அநேக நேரங்களில் தட்டி விட்டுட்டு தான் நம்ம தவறான ஒரு முடிவு எடுத்து விழுந்து போகிறோம். தேவன் எப்போவுமே நம்ம இது தெரியாது அப்படின்னு சொல்லும்படி எதுவுமே இல்லை, நமக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தி விடுவார். அப்புறம் ஆதாம் ஏவாள்கிட்ட இது புசித்தால் சாவீர்கள் தெரியப்படுத்திட்டார். ஆனால் சகோதரர் பேசின அந்த வார்த்தையில் சுய புத்தி தான் நம்மை அநேக நேரங்களில் நாம் விழுந்து போவதற்கும் நாம் எடுத்த தீர்மானத்தில் தோல்வி அடைவதற்கும் எல்லாமே சுய புத்தி தான். நம்முடைய புத்தி என்ன சொல்லுதுன்னா, சாத்தானுக்கு எது பிரியமாக இருக்கோ அதில் தான் போய் நிற்கிது. தேவனுக்கு எது பிரியங்கிறத கண்டுபிடிக்க தெரியல. சாத்தான் அந்த வசனம் பிரதர் வாசித்தாங்க, அதாவது பார்ப்பதற்கு அழகானது, புசிப்பதற்கு இன்பமானது. நான் சமீபத்தில் இந்த காரியங்களை தியானிக்கும்போது, இந்த உலகத்தில் ஜனங்களை பாவம் செய்யும்படி சாத்தான் கையாளுகிற ஒரு பெரிய தந்திரம், ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னா இச்சை. அதை வச்சே தான் இன்றைக்கி இந்த உலகத்தை ஆண்டுக்கிட்டு இருக்கிறான். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குதுன்னு சொல்கிறோம், அது எல்லாத்துக்குமே அந்த பொல்லாப்புக்கு மேலே என்ன இருக்குன்னா இச்சைங்கிற ஒரு மூடி தான்.
அந்த மூடியை எடுத்து தான் உள்ளே தூக்கி போடுறாங்க. இச்சை தான், ஆசை, இச்சை. இச்சையில் தான் பாவமே கற்பந்தரிக்குது. அந்த இச்சை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, இது நம்முடைய நினைவுக்கு, நம்முடைய சிந்தனைக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு சுய புத்தியில் அதை முடிவு எடுத்துகிறோம். ஆகையினால தான் நம்ம விழுந்து போகிறோம். பிரச்சனைக்கு காரணமே நம்முடைய சுய புத்தியில் இது நல்லா இருக்குது. பாருங்களேன், ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்றாங்க, இது நல்ல சாப்பாடு, இது நல்ல ஹோட்டல். ஆனால் சாப்பிட்டு அந்த 2 நாள் வயிற்றுக்கு ஒத்துக்கலைன்னு வயிற்றால போகுது. நல்ல ஹோட்டல்னு சாப்பிட்டு நல்ல சாப்பாடு. சில பேர் பார்த்துருக்கேன், கல்யாணங்களை கட்டைக்கிறான்னு பிடின்னு பிடிப்பாங்க ஒரு அளவு இல்லாமல். அப்போ அதனுடைய விளைவு என்னென்னா 2 நாளில் வயிற்றால போகுது, முடியலை. அந்த கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு முடியலை. இச்சை, அந்த உணவின் மேலே ஒரு பற்றுதல், ஒரு பிடிப்பு. ஒரு பிரியாணினா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு. அதாவது ருசிக்கு அல்ல, பசிக்கு அப்படிங்கிற உணர்வு இருந்துச்சுன்னா நிறைய நம்ம தப்பிச்சிடலாம். பிரதர் இன்னைக்கு ஒரு செய்தி நேற்று அனுப்பிவிட்டாங்க. அதில் அந்த ஈசாக்கு ஒரு பிரதர் பேசுகிறார். எத்தனை வருஷம்னா 80 வருஷமாக என்ன செஞ்சுருக்காரு, குருடனாக இருந்திருக்கிறார். 80 வருஷம் ஈசாக்கு குருடனாக இருந்த காலம் 80. கண்ணு தெரியாமல் போச்சு. நான் அதை எப்படி அது பேசும்போது எனக்கு என்ன, எனக்கு உணர்த்தப்பட்டேன் அப்படின்னா, இந்த 80 வருடம் குருடனாக இருப்பதுக்கு என்ன காரணம்? ஒருத்தர் கண்ணு பாதிச்சிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அப்போ ஏன் உங்களுக்கு என்ன பாதிச்சதுக்கு என்ன காரணம், டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அதிகமாக கொழுப்பான பதார்த்தங்களை சாப்பிட்டதுனால கொழுப்பு என் கண்ணை என்ன செஞ்சிருச்சு, மறைச்சிருச்சு, பார்வை போச்சுன்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஈசாக்குக்கு கண்ணு பார்வை போனதுக்கு காரணம் என்னன்றத நான் என்ன விளங்கிட்டேன்னா, அவர் அந்த கறி மட்டன்லேயே இருந்திருக்கிறார் காலம் பூரா. ஏன்னா ருசியான பதார்த்தங்களை அது மேலே இச்சை, ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்படித்தான் நான் நினச்சேன். அப்போ அது எந்த நேரமும் அவருக்கு ருசியான அந்த கறி நல்லா வேட்டையாடி கொண்டு இருக்கிற அல்லது ஆடு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கார் மனுஷன். அப்படித்தான் நினைக்க தோணுது. ஒருவேளை அதனால தான் கண்ணு அந்த மாம்சம் அதிகமாக அந்த இச்சை உணவில் பாதிச்சிருச்சோன்னு தெரியல. தேவனுக்கு வெளிச்சம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இச்சை, உணவில் இச்சை, பார்வையில் இச்சை, பழகிற விஷயம், நம்முடைய உடைய காரியங்கள் எல்லாத்துலேயும் ஒரு நாட்டம், இச்சை. சாத்தானுடைய வஞ்சனை அது. நம்முடைய காரியத்தில், நம்முடைய சிந்தனையில் இது நல்லதுன்னு நமக்கு தெரியுது, அதை அப்படியே பின்னாடியே போயிடும். ஆனால் அதில் சாத்தான் இருக்கிறான், பிசாசானம். ஆனால் தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியமா? அதாவது ஒரு குழப்பமாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுறணும். விட்டுட்டா தேவன் நம்மளை நடத்திடுவார். நீங்கள் தண்ணி பாருங்களேன், கலங்களாக இருக்கும், அப்படியே டம்ளரில் வச்சுட்டோம்னா தெளிஞ்சிரும் கொஞ்சம் நேரத்தில். முடிவெடுக்க தெரியல அப்படின்னா விட்டுறணும். விட்டுட்டா தேவனே நீங்கள் நடத்துங்க, எனக்கு இது இந்த பக்கமாக கண்டுபிடிக்க தெரியல, எனக்கு ஞானம் இல்லை. விட்டுட்டோம்னா தேவன் நமக்கு ஆவியானவர். அல்லது சூழ்நிலையை ஒரு வழியை அடைச்சி ஒரு வழியை கொஞ்ச நாள் திறப்பார். ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் நம்ம அவரை சார்ந்து கொள்கிறோம். பிறகு பேசும்போது சொன்னாங்க, அதாவது தேவனை பற்றி கொள்ளுதல். எனக்கு தெரியல சாமி, எங்கிட்டு போகிறேன்னு தெரியல ஆண்டவரேன்னு அவரிடத்தில் போய் பற்றி கொள்ளுதல். அவருடைய கிருபைக்கு, அவருடைய வழிநடத்தலுக்கு, ஆண்டவரே இரக்கமாயிருங்க, என்னால் முடியலை, என்னை விட்டுறாதீங்க, எனக்கு விட்டுறாதீங்க, நான் இந்த பகுதி எனக்கு கண்டுபிடிக்க தெரியல, நான் எதுலேயோ ஒன்று போனால் நான் மாட்டிக்கிடுவேன், என்னை விட்டுறாதீங்க. அப்படி கதறணும்னா, கேட்டோம்னா தேவன் நம்மளுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார், கைவிட மாட்டார். ஆனால் ஆண்டவர் ஃபஸ்ட்டு என்ன செய்வார், சுவாதீனத்தை கொடுத்துருவார். நீ எதை எடுக்கிறேன்னு பார்க்குறேன்னு. தேவன் பாருங்கள், பிறகு சொன்னாங்க இல்லையா, புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். புசிக்கும் போது பார்த்துக்கிட்டு தானே அதை தடுத்துருக்கலாம்ல. தேவன் மனிதனை அடிமைப்படுத்துகிற தேவன் அல்ல, சுவாதீனம். நீனா உனக்கு எது நலம்னு தெரியுதா, நீ கண்டுபிடிச்சிக்கப்பா, இதை புசித்தால் சாவாய் அப்படின்னு சொல்லிட்டார். இதே பிரமாணங்கள் தான் புதிய ஏற்பாட்டிலையும் சுவாதீன பிரமாணம். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால்
பின்பற்ற கடவன். ஒருவன் என்னில் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பான். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு போஜனம் பண்ணுவேன். ஒருவன் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் அவன் என்னுடைய சீசனாக இருப்பான். பாருங்கள், ஃபுல்லாக சுயாதீனம் தான். கழுத்தை பிடிக்கலை. நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். பின்பற்றுவதும் விசுவாசிக்கிறதும் இருதயத்தில் இடம் கொடுப்பதும் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பதும் நம்மிடத்தில் அதை விட்டு விட்டார். நீ விரும்பினா வாப்பா, இல்லைன்னா போ. என் சத்தத்தை கேட்டு கதவை நீ திறந்தா நான் உள்ளே வருவேன். கழுத்தை பிடிக்கிற கதவை திற மிரட்டுறது எவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனங்கள். தேவன் எவ்வளோ சுயாதீனத்தை கொடுக்குறார் மனுஷன். அடிமைப்படுத்த விரும்பாத தேவனுடைய அன்பு பாருங்கள். தேவனுடைய அன்பு பெரிதாக இருக்கிறது.